இப்போது நம்ம ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் பேஸ் பண்ண 2025ல் கேட்டிருக்க செமிகண்டக்டர் கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் கொடுத்துருக்காங்க, இன்புட் சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்புட் சப்ளை வோல்டேஜ் வந்து வேரியிங் வேவ் ஃபார்ம், ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இப்போது எக்ஸாக்ட்லி 15 மில்லி செகண்ட் இருக்கும் பொழுது இந்த டயோட் ஃபார்வர்டாக இருக்குமா, டயோட் D1 அண்ட் D2 என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது, 4 ஆப்ஷனில் எது கரெக்டு. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, மொத்தம் ஒரு சைக்கிளோட பீரியட் தெரிஞ்சாதான் 15 மில்லி செகண்ட்ஸில் எனக்கு சைக்கிள் வந்து D1ல் பாசிட்டிவாக இருக்கா, D2ல் நெகட்டிவாக இருக்கா, அந்த மாதிரி எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டைம் பீரியட் ஆஃப் ஒன் சைக்கிள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது அட் எக்ஸாக்ட்லி 15 மில்லி செகண்ட் எனக்கு எந்த சைக்கிள் வந்து இப்போ D1ல் இருக்குது, D2ல் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று தெரிஞ்சிருக்க வேண்டியது, D1லேயும் D2யும் ஒரே மாதிரி சைன் இருக்காது. ஏன்னா சென்டர் டேப்பிங் இருக்கிறதுனால நம்ம இங்கே செகண்டரி வோல்டேஜ் இருக்குல்ல, ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய செகண்டரி வோல்டேஜ் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி தான் வரப்போகுது. ஏன்னா அந்த சென்டர் டேப்பிங் என்ன பண்ணுன்னா 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அவுட்புட் வோல்டேஜ் கொடுக்கும். அப்போது எனக்கு D1ங்கிற டயோடில் எனக்கு பாசிட்டிவ் சைக்கிள் இருந்துச்சுன்னா அப்படியே அதுக்கு 180 டிகிரி, அப்போ நெகட்டிவ் சைக்கிள் போகும். இல்லை D1 நெகட்டிவ்னா D2 எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதுதான் சென்டர் டேப்பிங்கோட ரோ. ஸோ 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கொடுக்கும், மொத்த வோல்டேஜை ரெண்டாக பிரித்து கொடுக்க போகுது. எஸ், இப்போ இதுதான். அப்போ டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தெரியணும். V இன்புட் இஸ் ஈக்குவல் டு V0 சைன் ஒமேகா டி. ஸோ ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகா எவ்வளவு 100 பை. ஸோ ஒமேகா ஈக்குவல்ஸ் 100 பை. நமக்கு தெரியும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து 2 பை பை கேபிட்டல் T which is equal to 100 பை. ஸோ டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐம் கோயிங் டு கேன்சல் திஸ். அப்போ T is equal to 1/50. 1/50 எவ்வளவு 0.02 செகண்ட்ஸ். அப்போ எனக்கு ஒரு ஃபுல் சைக்கிளோட டைமிங் பார்த்தீங்கன்னா 0.02 செகண்ட்ஸ் டைம். ஆனால் எனக்கு என்ன தேவை, எக்ஸாக்ட்லி அட் T is equal to 15 மில்லி செகண்ட்ஸ் எனக்கு சைக்கிள் பாசிட்டிவில் இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா, டயோட் D1 அண்ட் D2, அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, 0.02 செகண்ட்ஸ் வந்து ஒரு சைக்கிளாக இருக்கும் பட்சத்தில், தட் இஸ் ஒன் டைம் பீரியடாக இருக்குங்கிற பட்சத்தில் எனக்கு 15 மில்லி செகண்ட்ஸ் அந்த டைம் பீரியடில் எத்தனாவது பார்ட்டில், எந்த பார்ட்டில் இருக்கும், பாசிட்டிவ் பார்ட்டா நெகட்டிவ் பார்ட்டா. ஸோ 15 மில்லி செகண்ட்ஸ், த டைம் T is equal to 15 மில்லி செகண்ட்ஸ் would be 15 மில்லி செகண்ட் மல்டிப்ளைட் பை ஒரு டைம் பீரியட்ங்கிறது 0.02. ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு நான் ஐம் கோயிங் டு ரைட் திஸ் அஸ் 15 into 10 power minus 3. நான் 0.02வை ஐம் கோயிங் டு ரைட் இட் அஸ் 2 into 10 power minus 2. அப்போ அது மேலே வந்துடும். அப்போ 10 power plus 2, 15/2 வந்து 7.5. இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 10 power minus 3 plus 2, 10 power minus 1. ஸோ ஆன்சர் வந்து 0.75 T. அப்போது எனக்கு 3/4 ஆஃப் த ஃபுல் சைக்கிளில் எனக்கு இன்புட் இருக்கும் எங்கள் டயோடில். ஸோ அப்போது 3/4 ஆஃப் த சைக்கிள்ங்கும் போது என்னது, ஸோ திஸ் இஸ் ஹாஃப் சைக்கிள். அப்போ 3/4 ஆஃப் த சைக்கிள்னால் இட் இஸ் கோயிங் டு பி இன் த நெகட்டிவ். அப்போ எனக்கு நெகட்டிவ் சைக்கிள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு D1ல் போகும். அப்போ D1 வந்து நெகட்டிவ், D2 இஸ் பாசிட்டிவ். ஏன்னா நம்ம தான் பார்த்தோம், சென்டர் டேப்பிங் வந்து அப்படியே வோல்டேஜ் ஃபேஸை வந்து 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ D1 நெகட்டிவாக இருந்தால் D2 பாசிட்டிவ். அப்போ இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் ஆஃப் த டயோட் D1 இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ். அப்போ தட் மேக்ஸ் திஸ் D1 டு பி ரிவர்ஸ் பயாஸ்ட். இங்கே D2ல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் த டயோட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் ஆஃப் த சப்ளை வோல்டேஜ். ஸோ D2 இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். D1 is reverse bias, D2 is forward bias. ஸோ பேட்டர்ன் தான் நமக்கு தெரியணும், ஒரு டைம் பீரியட் தெரியணும், எக்ஸாக்ட்லி அவங்க கொடுத்துக்கக்கூடிய டைமில் எனக்கு எந்த சைக்கிள் D1 அண்ட் D2வில் போகுதுன்னு தெரியும். சென்டர் டேப் இருக்கிறதுனால எனக்கு அப்படியே வோல்டேஜ் 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியணும். இதை தெரிஞ்சாலே அப்புறம் நமக்கு தெரியணும் ஃபார்வர்ட் பயஸ்னால் என்ன, ரிவர்ஸ் பயஸாக இருந்தானே. இதை தெரிஞ்சாலே we can crack this question. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.